புகழும் சாயப்பாவுக்கே. நேற்றைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கி பார்ப்போம், சரிங்களா? சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு இருக்கிறனால தான் அவர் பிறந்ததுலேருந்து வாழ்ந்த காலம் எல்லாமே நம்மளுக்கு தெரியறதுக்காக வந்திருக்கு. நாமெல்லாம் மிகப்பெரிய பேர் பெற்றவர்கள், சரிங்களா? சரி, அவர் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங் என்னென்னா, என்னை பற்றியே கேட்டும் ஆலோசித்தும் என்னிடமே விருப்பம் கொண்டுள்ளவர்களுக்கு அசாத்தியம் என்பது இருக்காது. பரிபூர்ண நம்பிக்கையும் பொறுமையும் இல்லாவிடால் பலன் இருக்காது. சிந்தனையில் மூழ்கி இருப்பவர்களுக்கு சாந்தி இருக்காது அப்படின்றார். சரி, நேற்றைய தொடர்ச்சி என்னன்னு பார்ப்போம். இதற்கிடையில் சீரடியிலிருந்து பாபா காணாமல் போய்விட்டது குறித்து அந்த ஊர் மக்கள் வருத்தமடைந்தனர். அவர் ஊரை விட்டு சென்றிருந்த சமயம் அந்த ஊர் முழுக்க காலரா நோய் பரவியிருந்தது. பாபாவின் மீது பொறாமையாக இருந்த அந்த ஊர் மருத்துவரும் இன்னும் சிலரும் அப்போது காலராவால் பாதிப்படைந்திருந்தார்கள். ஒரு நாள் சாந்தி பாட்டில் பாபாவிடம், என் உறவுக்கார பையன் ஒருவனுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது, நீங்களும் அவசியம் எங்களுடன் வர வேண்டும் என்று கூறி திருமண வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அவர் அழைத்துச் சென்ற திருமண வீடு ஷீரடியில்தான் இருந்தது. ஷீரடிக்கு திருமண குழுவினருடன் மீண்டும் திரும்பி வந்தார் பாபா திருமண குழுவுடன் அந்த ஊருக்கு திரும்பி வந்தது அந்த ஊர் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவரை பார்க்க அந்த ஊர் மக்கள் அனைவரும் கூடினர். பாபா ஊர் திரும்பியதை அறிந்த மகள்சாபதி, யா சாயி, வந்துவிட்டாயா என்று கதறிக்கொண்டே அங்கு வந்தார். பாபாவை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதார். அன்றிலிருந்துதான் பாபாவாக அழைக்கப்பட்ட அந்த மகான் சாய்பாபா என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். ஷீரடி மக்கள், பாபா எங்கள் ஊரை இந்த காலரா நோயிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அவரிடம் வேண்டியதுடன், இனி இந்த ஊரை விட்டு வெளியில் எங்கும் செல்லாதீர்கள் என்று கேட்டு கொண்டனர். சாய்பாபாவும், காலரா நோயிலிருந்து மக்களை பாதுகாக்கிறேன், இனி இந்த ஊரை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று உறுதியளித்தார். மறுநாள் பாபா ஒரு சாக்கை தரையில் விரித்து அதில் திருகையை வைத்தார். திருகையில் கோதுமையை போட்டு அரைக்கத் தொடங்கினார். பாபா கோதுமை மாவு அரைத்த நிகழ்வு அங்கிருந்தவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பிச்சை எடுத்து வாழும் ஒருவருக்கு கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று பலருக்கும் வியப்பு ஏற்பட்டது. அவர் ஏன் மாவு அரைக்கிறார் என்று அவரிடம் கேட்க யாருமே முன்வரவில்லை. பாபா மாவரைக்கும் செய்தி ஊர் முழுக்க பரவியது. ஊரில் இருக்கும் அனைவரும் அந்த இடத்திற்கு வந்தனர். அதில் சில பெண்கள் பாபாவின் கையை ஒதுக்கி திருக்கை குச்சியை கைப்பற்றி மாவரைக்க தொடங்கினர். பாபா முதலில் கோபமடைந்தாலும் அந்த பெண்களின் அன்பான நடவடிக்கையால் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தார். பாபா கோதுமை மாவு அரைத்து முடிந்ததும் அந்த மாவை கிராம எல்லையில் கொண்டு போய் கொட்டி வரச் சொன்னார். இப்படி நன்றாக அரைத்த மாவை பயன்படுத்த விடாமல் கிராம எல்லையில் கொண்டு போய் கொட்டச் சொல்கிறாரே என்று நினைத்தாலும் அவரிடம் கேள்வி கேட்க முடியாமல் அரைத்த கோதுமை மாவை கிராம எல்லையில் கொண்டு போய் கொட்டி திரும்பினர். அங்கிருந்தவர்கள் பாபாவிடம், கோதுமை மாவை அரைத்து ஊர் எல்லையில் கொட்டி வரச் செய்தது ஏன் என்று கேட்டனர். உடனே பாபா, நான் கோதுமை மாவை அரைக்கவில்லை, ஊருக்குள் நுழைந்த காலராவை அல்லவா அரைத்தேன் என்றார். அதன் பிறகு அந்த ஊரில் காலரா நோய் காணாமல் போய்விட்டது. கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். பாபாவின் மேல் கோபம் கொண்டிருந்த அந்த ஊர் வைத்தியரும் தன் காலரா நோய் குணமடைந்து அறிந்து மகிழ்ச்சி அடைந்தார். பாபாவிடம் வந்து மன்னிப்பு கேட்டார். நாளைக்கு என்னன்னு பார்ப்போமா? ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.